வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதான ஒரு வசனம். அவர் என்ன பண்றாராம்? வாசற்படியிலே நின்று தட்டுகிறாராம். ஒருவன் அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் அவர் பிரவேசித்து அவனுடனே உட்கார்ந்து போஜனம் பண்ணுவாராம். டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிடுவாராம். அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவனோடு இருந்த இயேசு ஏன் வாசலுக்கு வெளியில் நின்று தட்டணும்? ஏன் நீங்க கதவை திறக்கணும்னு அவர் காத்து கிடக்கணும்? வல்லமை மிக்க தேவன், பராக்கிரம மிக்க உள்ள தேவனோடு இருந்தவர் அல்லவா இந்த இயேசு. அவர் நினைச்ச கதவையெல்லாம் பேத்து எடுத்துட்டு உடைச்சி தள்ளிட்டு உள்ள வரலாமே. ஆனா வரமாட்டேங்கிறாரு, வர மாட்டாரு. வெளியிலே நின்று நீங்களே பார்த்து என்னைக்கு உங்க கதவை திறக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உள்ள வருவாருங்கோ. அது வரைக்கும் வெளியிலே நின்று உங்க இருதயமாகிய கதவை தட்டிக்கிட்டே இருப்பாருங்க, காத்து கொண்டே இருப்பாருங்க. எப்ப என் மகன் தன்னுடைய கதவை திறப்பான், அந்த வீட்டுக்குள்ள போய் பிரவேசிக்கலாம், அவனோட உட்காந்து ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு மிகவும் ஆவலோடு கதவுக்கு வெளியில அவர் காத்து கொண்டு இருக்கிறார். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த கடவுள் யாருடைய உள்ளத்திலும் பிரவேசிக்கிறது இல்லைங்க. இயேசு உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் உங்க இருதயமாய கதவை அந்த மனிதன் திறக்க வேண்டும். அவன் என்னைக்கு திறக்கிறானோ அன்னைக்கு தான் அந்த கடவுள் உள்ள வர முடியுமே ஒழிய அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லா கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துடணும் அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சா இன்னைக்கு எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர் கிறிஸ்தவருடைய சதவீதம் அதிக சதவீதமாக நாம் வாழ்கிற இந்த இந்திய தேசத்திலே உயர்ந்து காணப்பட்டு இருக்கக்கூடும் இல்லையா? அப்படி இருக்குதா? இல்லையே. ஆகவே இப்போ என்னுடைய சிறு வயதில் இந்த இயேசு ஏற்றுக்கொண்டேன். யாருமே என்னை கட்டாயம்லாம் படுத்தலைங்க இல்லையா? பார்த்தேன், இந்த வேதத்தை வாசித்தேன், ரொம்ப அழகா இருந்தது, ஏதோ ஒரு கடவுள் பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வுக்குள்ள நான் தள்ளப்பட்டு என்னுடைய சிறு வயதில் அப்படியே வந்து விட்டேன். யாரும் என்னை கட்டாயப்படுத்தலையே. அப்படியே கட்டாயப்படுத்தி ஒரு மனிதன் உள்ள வந்தாலும் நான் சொல்லுகிறேன், ரொம்ப நாள் அவனால் நிற்கவே முடியாது. அதனால யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த வசனத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவர் என்ன பண்றாரா? மென்மையாக, ஜென்டிலாக அந்த கதவை தட்டுகிறார். அந்த ஜென்டில்னஸ் ஆஃப் காட் இருக்கு இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட இந்த வசனத்திலிருந்து உங்க மனதில் பதிய வைக்கும்படியா நான் விரும்புகிறேன்.